ரயிலில் பயணம் செய்யும் போது இனி விருப்பமான உணவுகளில் ஜொமேட்டோ மூலம் ஆர்டர் செய்தும் பயணிகள் உணவு உண்ணலாம். IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலாக் கழகம் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஜொமேட்டோவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி ரயில்வே பயணிகள் IRCTC வலைத்தளம் மூலம் ஜொமேட்டோவில் உணவு ஆர்டர் செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்களின் விவரம் மற்றும் இருக்கை எண்களை சரியாக பதிவிட்டால் ஜொமேட்டோ ஊழியர்கள் பயணிகளின் இருக்கைக்கு வந்து உணவு விநியோகம் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரயில் உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் விருப்பமான உணவகங்களில் ஆர்டர் செய்து பயணத்தை அனுபவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பயணிகள் இனி ஆம்பூர் பிரியாணி உள்ளிட்டவற்றை சாப்பிட விரும்பினால் இனி ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்து சுவைக்கலாம். இதில் ஆர்டரை கேன்சல் செய்வதற்கு சில விதிமுறைகளும் நிபந்தனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிவில் சர்வீஸ் தேர்வுகளின் கேள்வித்தாள்களை மாநில மொழிகளில் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. IAS, IPS போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வு கேள்வித்தாள்களை 22 மொழிகளிலும் வழங்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த S. பாலமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்று வழக்கின் விசாரணையை ஜூன் 28ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தற்பொழுது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மொழிபெயர்ப்பு 100% சரியாக இல்லாவிட்டாலும் 70% வரை சரியாக இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அவற்றை மனிதர்களை பயன்படுத்தி சரி செய்யலாம் எனவும் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக நேர்மறையாக மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.